அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி என் பையனோட கிராஜுவேஷன் டே. அது சொல்லும்போது எனக்கு பயங்கர ஹாப்பி. அல்ஹம்துலில்லாஹ், அது நல்லபடியாகவும் முடிஞ்சுச்சு. பொதுவாக கிண்டர் கார்டன் 2க்கும் 12க்கும் கிராஜுவேஷன் டே வைப்பாங்க இல்லையா. கிண்டர் கார்டன் முடிச்சுட்டு போகிறவங்க கிரேட் போகிறாங்க, அதனால கிராஜுவேஷன் வைப்பாங்க. 12க்கு வந்து ஸ்கூல் முடித்து காலேஜ் லைஃப்க்கு போகிறனால அவங்களுக்கு அந்த கிராஜுவேஷன் டே செரமோனி வைப்பாங்க. அது மாதிரி இவருக்கு இன்றைக்கி அவர் கிண்டர் கார்டனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிரேடுக்குள்ளே போகிறார். அந்த ஃபங்க்ஷனை அவர் எப்போ அட்டன் பண்ணுவார்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி அவருக்கு இருந்துச்சோ அதே மாதிரி அதே எக்ஸ்பெக்டேஷன் எனக்கும் இருந்துச்சு. லாஸ்ட் 1 வீக்காக பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடையே இருந்துகிட்ருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக போயாச்சு. ஒரு 8 o'clockலாம் வீட்டிலேருந்து இறங்கியாச்சு. 8:30 ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி என் பையன் மெட்ரோபாலிட்டன் இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஸ்கூலில் அஜ்மானில் படிச்சுட்ருக்காரு. நாங்கள் ஷார்ஜா டு அஜ்மான் போய் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ப்ரோக்ராம் ஃபினிஷ் ஆணுச்சு. அழகாகவே போணுச்சு. நல்லா சில பெர்ஃபார்மன்ஸ் வச்சாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பிள்ளைங்க நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிண்டர் கார்டனில் ஃபஸ்ட் லெவலில் படிக்கிற பிள்ளைங்க. மற்ற பிள்ளைங்க கிண்டர் கார்டன் 2 ஃபினிஷ் பண்ண போகிற பிள்ளைங்கள்லாம் அவங்களோட சர்டிஃபிகேட் டிகிரி வாங்கினாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நானும் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய பிள்ளையுடைய பேர் மைக்கில் சொல்லும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது பயங்கர ஹாப்பினஸ். அதுக்கு சொல்ல வார்த்தைக்கு அளவே இல்லை. என் பையனோட பேரும் சொல்லும்போது அது எனக்கு ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு. அந்த ஹாப்பினஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் என்னோட அதை கேளுங்க. பார்த்தீங்களா, உங்களோட திரும்ப எனக்கு பார்க்கும்போதும் அகெயின் இப்போவும் அசம்மாமா எனக்கு அது ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படி தான் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்முடைய மார்க்கம் எதை பற்றி தான் பேசலை, எல்லா விஷயத்தை பற்றியும் நம்முடைய மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்யூஷன் உண்டு. அப்படி தானே? அதே மாதிரி தான் எஜுகேஷன் சம்மந்தமாகவும் அல்லாஹ் தாலா நிறைய விஷயம் பேசுகிறான். படின்ற ஒரு விஷயத்தில் குரானும் ஹதீஸும் நிறைய விஷயம் சொல்லுது. அதை நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கொடுத்தே நம்ம வளர்க்கணும். சும்மா படி ஓதுன்றது மட்டும் இல்லை. நம்முடைய சொல்கிற வார்த்தை எப்படி அவங்கக்கிட்ட போய் விழுதுன்ற முறையில் தான் அவங்க வளரவே ஆரம்பிப்பாங்க. நம்ம எஜுகேஷன் சம்மந்தமாக எப்படி பிள்ளைங்கள்ட்ட சொல்லலாம்? நம்ம எப்படிலாம் சொல்லலாம்னா, அல்லாஹ் தாலா சொல்கிறான் இல்லையா, ரசுல்லா கிட்ட அல்லாஹ் ஃபஸ்ட்டு பேசின வார்த்தை என்ன தெரியுமா உனக்கு? நம்ம பிள்ளைங்கள்ட்ட எப்படி கேட்கலாம்? அல்லாஹ் ரசுல்லா கிட்ட ஃபஸ்ட்டு பேசின வார்த்தை என்ன தெரியுமா? இக்ரா, படின்னு தான் அல்லாஹ் தாலா ஃபஸ்ட்டு சொன்னான். இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைச்சவன் ரப்புடைய பேரால் நீங்கள் படிங்கன்னு அல்லாஹ் தாலா சொன்னான். ஓதுங்கன்னு அல்லாஹ் தாலா சொன்னான். இக்ரான்ற வார்த்தைக்கு மூல வார்த்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது படின்ற ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் தாலா ஆரம்பத்தில் சொன்னது. அப்போ நீயும் உன் வாழ்க்கையில் நல்லா படிக்கணும், படிப்பில் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும், விளையாட்டாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவோம். நீ நல்லா படிச்சின்னா உனக்கு அல்லாஹ் என்ன மாதிரியெல்லாம் செய்வான் தெரியுமா? அதை நம்ம சொல்லி கொடுப்போம். அல்லாஹ் தாலா சொல்கிறான் இல்லையா, யர்ஃபஉ அல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்மல் தரஜாத். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறவங்களுக்கு எப்படி அல்லாஹ் படித்தரத்தை உயர்த்துறானோ, கல்வி கொடுக்குறவங்களுக்கும் கல்வியில் முன்னேறி போகிறவங்களுக்கும் அல்லாஹ் தாலா படித்தரங்களை உயர்த்துறான், அவங்களுடைய தகுதிகளை உயர்த்துறான்னு அல்லாஹ் சொல்கிறான். நீ படிச்சின்னா அல்லாஹ் உன் தகுதியை உயர்த்துவான். நீ என்ன செய்வ? மேல் நோக்கி போக ஆரம்பிப்ப. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்போவுமே பொய்யாகாது. இது இப்படின்ற மாதிரியான அட்வைஸை நம்ம கொடுப்போம். அப்போ நம்முடைய பிள்ளைங்கள் கல்வியிலையும் நல்லா வளர ஆரம்பிப்பாங்க. கல்வின்ற ஒரு விஷயம் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனோட சொல்லிக் கொடுப்போம், மார்க்கத்தை கலந்தே சொல்லிக் கொடுப்போம். வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.